ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்னைக்கு டே 5. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து விலாக்லேயே போயிடுச்சு. இருந்தாலுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க வெயிட் லாஸ் நான் எவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரித்வின் இப்போ தான் எழுந்தார். நான் என்னுடைய க்ரீன் டீ வந்து போட்டு வந்திருக்கேன். ரொம்ப சூடாக போட்டு வந்திருக்கேன். டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக எடுத்துக்கலான்னு இருக்கேன். நேற்று பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி வெயிட் பார்த்துருப்பீங்க. நேற்று சுத்தந்தெல்லாம் தண்ணி குடிக்க மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, ரிலேஷன் எல்லோரும் வந்திருந்தாங்கன்னா நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. பட் வெயிட் லாஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நான் பண்ணிட்டேன். வாட்டர் இன்டேக் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. அதனால தான் என்னுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது. 1 kg 200 கிராமுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. அதுவே பெரிய விஷயம் 3 நாளில். இனி 4th டே வந்து பார்த்திங்கன்னா இன்னிலேருந்து நம்ம கொஞ்சம் மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், கிளென்சிங் பண்ண போகிறோம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். இப்போ தான் சன்ஸ்க்ரீன் போட்டதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃபேஸ். வேறு எதுவும் இல்லை. க்ரீன் டீ போட்டு இருக்கேன். குட்டி பையனுக்கு வந்து மில்க் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் இதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வந்து நான் க்ரீன் டீ இன்டேக் பண்ணிவிடுவேன். இது குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கேப் விட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பேன். ஏன் நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னு தெரியாது. அதுக்கு தான் நான் இப்போது இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். எப்போவுமே வந்து வெயிட் லாஸ் ஃபோக்கஸ் பண்ணி கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் எல்லாம் பண்ணுங்கள். முன்ன பின்ன நம்ம ஃபுட் ஹேபிட்டில் எதனா பண்ணிக்கலாம். பட் வந்து மேஜராக ஸ்வீட் ஐட்டம், பேக்கரி ஐட்டம் இதெல்லாம் வந்து சாப்பிடாதீங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து உண்மையிலே சாப்பிடாம இருந்தீங்கன்னா மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகும். சைடில் சாப்பிட்டு யாரும் பார்க்கலையே அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் போய்ட்டு எதனா ஒரு ஸ்வீட்டு ஒரு குலோப் ஜாம் சாப்பிட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிற வெயிட் லாஸ் கடைசி வரைக்கும் பண்ண மாட்டீங்க. அதனால் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போவுமே ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்கணும்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஐடியல் வெயிட்டுக்கு வந்துட்ட பிறகு வெயிட் லாஸும் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஓகே, அதாவது 100 வெயிட்டில் ஒரு 2 kg இருக்கலாம். அது மெயின்டைன் பண்ணினே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு வந்து வீடியோ என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கு லைவாக நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை வந்து நேற்று மாமியார் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு எதனா பண்ணலாமான்னு இருக்கேன். ஸ்வீட் கார்ன் இருக்குது, மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது தான் பிளான். நான் ரைஸ் இல்லாமல் லன்ச் பிளேட் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறேன்னு தெரியல. இதெல்லாம் தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஐடியா இல்லை. இன்ட்ரோ வெரி மார்னிங்கில் கொடுத்துட்றேன். லஞ்சில் பார்க்கலாம் நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். கரெக்டாக வந்து 7:30 முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 1 o'clock கரெக்டாக ஷார்ப்பாக லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணணும். ஈவினிங் வந்து 7 o'clock நம்ம டின்னரும் ஃபினிஷ் பண்ணணும். இதுக்குள்ள ஒரு 5 times வந்து நம்ம க்ரீன் டீ இன்டேக் பண்ணணும். 4 liters வாட்டர் கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து நான் புதுசாக வரவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு தெரியாதில்ல, என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியாது. அதுக்காக தான் நான் முதல்லே சொல்லிக்கிறேன். இது தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 3 daysல 1 kg 200 கிராம் ரெடியூஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி 4th டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ மறுபடியும் வந்து கிளென்சிங் ப்ராசஸில் போயிடலாம். என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ரித்வினுக்கு வந்து மில்க் கொடுத்துட்டு சைட் பை க்ரீன் டீ குடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் குக்கிங் என்ன பண்ணாலும் ஒரு தாட்டே வரப்போகுது. என்னோடய வாட்டர் பாட்டில் போய் ஃபில் பண்ணணும். சூடாக ஃபில் பண்ணிக்கணும். சூடாக குடிக்க நம்ம வந்து கிளென்சிங் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி சூடாக குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியாது, நல்லா குடிச்சிடலாம். நேற்றெல்லாம் ஒரே ஸ்வெட்டிங்காக இருந்துச்சு. நேற்று ஒரு ஹேர் பேக் போட்டேன், ஆயில் வச்சுருக்கேன். அது வந்து தனியாக வீடியோ போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். செம்மையாக ஒர்க் ஆகுது. ஷாம்புவே வேணாம் உங்களுக்கு, அதுவே போதும். ஹேர் பேக் போடுறதே ஒரு கஷ்டமாக நினைப்பீங்க ஹோம்மேடியாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது போட்டு அதை வாஷ் பண்ணால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் ஃபாலோ பண்ணுறது வந்து ஷாம்புவே தேவையில்லை. நல்லா பவுன்ஸி அதிலே வந்து உங்களுக்கு அந்த இதுவெலாம் வரும். பாருங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு லீவ் விட்டதுனால அவங்க கூட இந்த மாதிரி ரித்வின் கூட வச்சுட்டு கொஞ்ச நேரம் டாய்ஸ் கூட விளையாடிட்டு இருந்தோம். அப்படியே டைம் பாஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து க்ரீன் டீ எடுக்கணும். ஏன்னா டைம் ஆகிட்டே இருந்து 11 o'clock ஒரு க்ரீன் டீ குடிச்சிடுவேன். சூடாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது குடித்து முடிச்சேன்னா லஞ்ச் எடுத்துக்கலாம். இது குடித்து முடிச்சுட்டு 2 liter கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கேப் விட்டுட்டு லஞ்ச் 1 o'clock எடுத்துப்பேன். இப்படி தான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் டைம் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்ன்னு கிடையாது, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அதை பற்றி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் டே. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லஞ்ச் பார்க்கலாம்.
லஞ்ச் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் தான் குக் பண்ணுவார் எப்போவுமே மட்டன். நான் இப்படி தான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு வந்து ஒரு 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். கிரேப்ஸு, ஒரு ஆஃப் ஆப்பிள் மட்டும் எடுத்திருக்கேன். இதுவே பார்த்தீங்கன்னா, அந்த அளவு எனக்கு ஃபில்லிங்கா இருந்துச்சு. ரைஸே சாப்பிட முடியல. ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ருங்க. பொரியல் இருந்துச்சுன்னா, பொரியல் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருங்க. அப்புறம் ரைஸ் சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் சூப்பராக சப்போர்ட் பண்ணும். ரித்வின் வந்து ஒரு 2:30க்கு தூங்க வச்சிருந்தேன். அதனால் இருட்டா இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். எனக்கு ஸ்வெட்டிங் ஆனதே உங்களுக்கு தெரியும், எந்தளவுக்கு ஸ்வெட்டிங் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து ப்ரோட்டீன் ஷேக் தான் எடுத்துகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். மார்னிங் அண்ட் நைட் வந்து ப்ரோட்டீன் ஷேக் எடுத்துக்கிறேன். மதியம் மீல்ஸு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், லாட் ஆஃப் எது பிடிச்சிருக்கோ ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு அதை மாதிரி சாப்பிட்றது. நல்லா ஸ்வெட் ஆகிருக்கு. இதுக்கு எக்ஸசைஸ் பண்ண முன்னாடியே நான் வந்து வீடு கீடு எல்லாம் பெருக்கிட்டு கிச்சன், வெஷல் வாஷ், அப்புறம் தான் ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் எல்லாமே க்ளீனாக வாஷ் பண்ணி அப்படியே பளபளன்னு வச்சுட்டு அப்புறம் தான் எக்ஸசைஸ் பண்ணேன். நல்லாவே இன்றைக்கி ஸ்வெட் ஆகிருக்கு. மார்னிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரித்வின் வச்சு சமாளிக்க நான் லைட்டாக கோல்டானாவே நச்சுன்னு அழுகுறான். மம்மி மம்மின்றான். தூக்குனாவும் அழுகுறான். இன்னைக்கு கூட இப்போ கூட அழுதுட்டு தான் இருந்தான். அவனை வச்சுன்னு எப்படியும் ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். இப்போ போய் நான் குளிக்க போகிறேன். இந்த வேக்காட்டிலலாம் நம்ம 2 டைம்ஸ் குளித்தா தான் நம்மளுக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் குளிச்சுட்டு காட்டுறேன். நிறைய பேசணும், ஏன்னா சில பேருக்கு டவுட்ஸ்லாம் இருக்கும்ல, எப்படி ஃபாலோ பண்ணுறது, சில டவுட்ஸ்லாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டயட்டை பற்றி ரொம்ப சிம்பிள் வேல வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். பாப்பாவும் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ தான் அவங்களுக்கு தலைலாம் வாரி விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டீ வந்து சுடு தண்ணி போட்டிருக்கேன். க்ரீன் டீ குடிக்கணும். க்ரீன் டீ குடிச்சிட்டு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நான் என்னுடைய டின்னர் வந்து எடுத்துருவேன். இப்போ வந்து ப்ரோட்டீன் ஷேக் என்ன மாதிரி எடுக்காதவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணலான்னு நான் சொல்லட்டுங்களா? இப்போ வந்து இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கூழ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். மெயினாக வந்து 2 கான்செப்ட் தான். ஒன்று பார்த்திங்கன்னா வாட்டர் இன்டேக்கு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் வந்து கார்ப்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ரொம்ப அதிகமாக எடுத்துப்போம். அப்படியே உல்ட்டாவாக கார்ப்ஸ் கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, நான்வெஜ் இதெல்லாமே ப்ரோட்டீன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க போகிறோம். இப்படி பண்ணாவே வெயிட் லாஸும் நடக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். என்னன்னு சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கூழ் சாப்பிட்றவங்க மார்னிங்கில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கம்பங்கூழ், ராகி கூழாக வந்து மார்னிங்கில் வந்து 1 கிளாஸ் எடுத்துக்கலாம். 2 ஹோல் எக் எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குக்கும்பர் இருந்தாலும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நைட்டில் வந்து ராகி தோசை, கோதுமை தோசை, மல்டிவிட்டமின் செய்கிறவங்களுக்கு பண்ணலாம். பச்சை பயிர் தோசை, இந்த மாதிரி தோசை ஐட்டம் வந்து கொஞ்சம் உங்களுக்காக செல்ஃபாக வந்து பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து சூப்பராகவே வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் நிறைய ஷார்ட்ஸ் பார்த்து சூப்பராக செய்கிறீங்க. இருந்தாலுமே சொல்கிறேன், அந்த மாதிரி வந்து தோசை ஐட்டம் வந்து நைட்டில் எடுத்துக்கோங்க. இல்லை இட்லினா 2 எடுத்துக்கோங்க, மில்லட் இட்லி அந்த மாதிரி. அது கூட வந்து ப்ரோட்டீன் கடலை சட்னி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நைட்லுமே ஸ்வீட் கார்ன், அப்புறமா ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அது கூட வந்து குக்கும்பர், முடிஞ்ச கேர்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இந்த மாதிரி நைட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங் வந்து கூழ் ஐட்டம், அப்படி இல்லைன்னா சேலட்டு, சுண்டல் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. முட்டை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மதியத்தில் மட்டுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஒயிட் ரைஸ் வேணுன்றவங்க, ஏன்னா ஒயிட் ரைஸ் இல்லாமல் நிறைய பேர் இருக்கவே மாட்டாங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக ஒரு 2 பொரியல் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் முடியலனா ஒரு பொரியல் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக் ஆட் பண்ணிக்கோங்க. டெய்லி எக் சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது ப்ரோட்டீனுக்கு. எக் இல்லாதவங்க பன்னீர், எவ்வளோ ப்ரோட்டீன் ஐட்டம் இருக்குது. அது எப்படின்னா மஸ்ட்டு வந்து லஞ்சில் ப்ரோட்டீன் நிறையவே எடுத்துக்கோங்க. வெஜிடபிள் 2, கீரை கிடச்சா நிறைய அடிக்கடி வாரத்துக்கு ஒரு 3 முறை 4 முறை கீரை சாப்பிடுங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் ஆகும், ஸ்கின்னும் க்ளோவிங்காக இருக்கும், ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகிடும். இந்த சம்மரில் வந்து 2 டைம்ஸு குளிங்க. ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். வாக்கிங் வந்து ஒரு 20 மினிட்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி வந்து உங்களுக்கு வெயிட்டுக்கு விட எக்ஸ்ட்ரா வந்து 1 லிட்டர் குடிங்க. ஏன்னா வந்து இந்த சம்மருக்கு வந்து நிறைய தண்ணி குடிக்கணும், இல்லைனா கஷ்டம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் வந்து ஃபேன் போடாமல் பேசிகிட்டு இருக்கேன். சம்மர் ஸ்டார்ட் ஆனதுக்கு இதுவே ஒரு ரீசன் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா
ஒரே புழுக்கமாக இருக்குது. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். ஃபேன் சவுண்டில் வந்து என் வாய்ஸ் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். சரி உங்களுக்கு சொல்லாமே அப்படின்ட்டு தான் நான் இப்போ இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாரன்னா என்னை பார்த்து ஃபாலோ பண்ணுறேன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதனா டவுட் இருந்தாலுமே சொல்லுங்கள். எதனா பண்ணி காட்டுங்க. எதனா உங்களுக்கு எதனா டவுட் இருக்கும்ல, அது இருந்தால் கூட ஷேர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எதனா சொன்னீங்கன்னா கூட நான் ஃபாலோ பண்ணிப்பேன். நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லும் மூலிமா தான் நம்மளுக்கு என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், நீங்கள் என்ன டவுட்டில் இருக்கீங்கன்ட்டு தெரிய வரும். அதுக்கு வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு. அப்போ தான் வந்து நான் போடுற வந்து வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? இப்போ போய் நான் வந்து க்ரீன் டீ எடுக்கிறேன். அப்புறமா டின்னர் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். நாளைக்கு வந்து டே 5th. ஆமாம், இப்போ கன்ஃபியூஸ்ட் ஆகிடுது. டே 5th பார்க்கலாம். வெயிட் எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கா இல்லை ஸ்டேபிளாக இருக்கான்னு தெரியல. மார்னிங் எழுந்து எம்டி ஸ்டொமக்கில் செக் பண்ணால் தான் தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். நான் வந்து பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மில்லட் தோசை மாவு அரைச்சிருந்தேன். இப்போ தோசை தான் ஊற்ற போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து கார சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். ஆனியன் சட்னி. இந்த மெத்தடில் பண்ணால் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சிடணும். இப்போ தான் வந்து கேஸ் எல்லாமே டீப் க்ளீன் பண்ணேன். மறுபடியும் வந்து டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, நம்ம வீட்டில் இருந்தால் இப்படி இதை நம்ம தானே செஞ்சாகணும் பசங்களுக்கு. இப்போ இதை வதக்கிட்டு மாவு காட்டுறீருங்க. கேமரா நல்லா தெரியும், பேக் கேமரா வச்சா இப்படி தான். இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். 2 அரிசி தான். ஒன்று வந்து சிகப்பு அரிசி, இன்னொரு வந்து கேரளா மட்டரிசி. இது 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி, நார்மலாக பச்சரிசி பொருளாக பச்சரிசி, ஜவ்வரிசி, உளுத்தம் பருப்பு இதை தான் போட்டிருக்கேன். வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது வந்து இட்லியை ஊற்றினா இன்னும் சாஃப்டாக வரும். அவங்க தோசை தான் வேணுமா, ஆனால் நான் தோசை பதத்தில் வந்து கரைச்சிட்டேன். இப்போ அவங்கள ஊற்றி கொடுத்துட்டு சாப்பிட வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். இது நல்லா வதக்கிட்டு நான் அரைச்சி வச்சுருவேன். தோசை சுட்டு டின்னர் வந்து பாப்பா கொடுத்துருவேன். நான் ஷேக் இப்படி தான் முடிச்சிட்டேன். என்னுடைய ப்ரோட்டீன் ஷேக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது பாப்பாவுக்கு வந்து தோசை கொடுத்து சூடாக ஊட்டி விட்டேன்னா அவங்களுக்கும் வந்து 7 o'clock முடிஞ்சிடும். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.